இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அமைச்சர் முன்னாள் அமைச்சர்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், தொழிலதிபர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. புது பசங்க, புது எம்எல்ஏ, புது ஆட்களுக்கே உங்களால் இவ்வளோ நாளில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்படி ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளாக ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தவரை நீங்கள் இனிஷியேட் எடுத்து இந்த விஷயத்தை பண்ண வச்சுருக்கீங்க, அதுக்கு அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் எவ்வளோ தீவிரமாக இருக்குன்றதை நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கோங்க நினைக்கிறோம். ஏவா வேலு அவர்கள் இந்த விஷயத்தில் வராரு, ஏற்கனவே அவருக்கு ரைடு. அடுத்தது கரூர் விஷயத்தில் இந்த பின்னாடி இருக்கிற முன்னாள் அமைச்சருக்கு பெரிய ஆப்பு ரெடி ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் கட்சி திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி, நீங்கள் திமுக தயவை வாங்கி ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க திமுக கூட போய் ஆட்சி அமைக்க போனீங்க, அதனால் உங்கள் இந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலையில் இதை தவறான வழியில் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றுக்கு யோசிக்கிறது எப்படியா தவறுன்னு ஆகும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக ஒருத்தர் அரெஸ்ட்னு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? சரியா? இது குதிரை பேரமா? தானாக ரிசைன் பண்ணிட்டு கட்சியில் சேர்ந்தது குதிரை பேரமா? 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேக்கா ஆட்சியை கவிழ்ப்புறதுக்கு முழு வீச்சில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். பார்த்தீங்களா சார்? இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸே அதுதான். ஒரு முன்னாள் அமைச்சர் அதில் முக்கியமான முகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காராம். அவங்க கூட ஒரு 3 பேர் இருக்காங்களா சார்? சரி, இது நம்ம கேள்விப்பட்ட விஷயம். அமைச்சர் முன்னாள் அமைச்சர்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், தொழிலதிபர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. டே 1லேருந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். பட் நான் என்ன சொல்கிறேன், புது பசங்க, புது எம்எல்ஏ, புது ஆட்களுக்கே உங்களால் இவ்வளோ நாளில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இன்னொன்று, இப்படி ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இத்தனை நாளாக ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தவரை நீங்கள் இனிஷியேட் எடுத்து இந்த விஷயத்தை பண்ண வச்சுருக்கீங்க, அதுக்கு அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் எவ்வளோ தீவிரமாக இருக்குன்றதை நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கோங்க நினைக்கிறோம். இப்போது நீங்கள் அடுத்தது ஏவா வேலு அவர்கள் இந்த விஷயத்தில் வராரு, ஏற்கனவே அவருக்கு ரைடு. அடுத்தது கரூர் விஷயத்தில் இந்த பின்னாடி இருக்கிற முன்னாள் அமைச்சருக்கு பெரிய ஆப்பு ரெடி ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லாத வேலை நிறைய வேலை. இன்னொன்று, திருப்பி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜி இப்போ எப்படி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்லணும், அவர் சார்ந்து நிற்கிறவங்க காலி ஆகிடுவாங்கன்றனோ, அந்த மாதிரி இங்கே செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, 2016 எம்எல்ஏ எலெக்ஷன் இவர் பண்ண இதுவால் நின்னது. மீண்டும் அவருக்கு எம்எல்ஏ கொடுக்குற ஐடியாவில் செல்வி ஜெயலலிதா அவர்களே இல்லை, சிஎம் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க அப்போலோவில் இருக்கும் போது. ஆனால் கடைசி நேரத்தில் கெஞ்சி பேசி சசிகலா அவங்க மூலியமாக தான் அவர் திருப்பி அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கினார். திருப்பி நின்று இடைத்தேர்தலில், அதாவது தேர்தல் தள்ளி வச்ச தேர்தலில் ஜெயிச்சு வந்த. அதுக்கப்புறம் மாற்றங்கள் நடந்தது. அவர் மேலே அப்போவே அந்த கேசஸ் வேலை வாங்குறதெல்லாம் நடந்தது. கொடுக்கல. ஆமாம், கொடுக்காமையே அந்த இஷ்யூ இருந்தது. அவன் மினிஸ்டர் இல்லை அப்போ, அதுக்குள்ளே அமமுக இல்லை. அப்போ அது முடிஞ்ச ஜெயலலிதா அவர்கள் முடிஞ்சதுலேருந்து 6 மாதம் கேப். அவருக்கு அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கல. 6 மாதம் கேப்பில் இவங்க இதில் அவருக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணாங்க. அதுலேயுமே டிடிவி அவர்கள் இதில் சப்போர்ட் இதில் இதுவாகிடுச்சு. ஸோ இவர்களுடைய ஹிஸ்ட்ரி இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே இந்த என்னமோ படத்துலலாம் சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ் பண்ணுறது, அதாவது கரப்ஷனை சென்ட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்வாங்க. அதை அவர் பண்ணாருன்றதுனால இவங்க தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதனால் ஆபத்து. இப்போ எங்கே ஆபத்து வருதோ நம்ம அந்த ஆபத்தை வெறும் வருமானத்தை மட்டுமே நோக்கி ஒரு தலைவர் ஒரு அமைச்சராக்கி அவருக்கு முழு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது எங்கே போய் முடியுன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமாம்.
கரூர் சம்பவத்தில் நான் இன்னும் ப்ளைம் பண்ணலை, ஆனாலும் அதில் அவருக்கு தொடர்பு இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. எப்படி ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாலையில் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அந்த சாலையில் ஆம்புலன்ஸ் போகாது, ரியாலிட்டி. ஆனால் அந்த டைம் 4-5 திமுக கொடி கட்டின ஆம்புலன்ஸ், பல ஆம்புலன்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை. அது எப்படி நடந்தது அப்படின்றதில் ஒரு சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். கூட்டங்கள் லேட்டாக இதெல்லாமே இருந்தாலும் இவங்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இந்த இஷ்யூவை இருந்திருக்காது. அதாவது ஏதோ சார்பட்ட படத்தில்னா ஜோக் காட்டுறியா படம் இதுன்ற மாதிரி இவர் ஜோக் காட்டலாம் நினச்சிருக்காரு. அது பெரிய சீரியஸாக போய் விளையாட்டு வினையாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் இந்த இடத்துலையுமே நான் ஒரு விஷயத்தை தாழ்மையாக சொல்கிறது என்னென்னா, யாருமே உயிர் பலி எடுக்கிற வேலைக்கு போகணும் அதுவும் இவ்வளோன்றதை யாரும் நினைக்க மாட்டாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன், நான் பதிவு பண்ணுறேன். பட் நீங்கள் விளையாட்டாக செய்யணும்னு நினச்சது விபரீதமாகி முடிஞ்சுது. அதுதான் உங்களுடைய அஸ்தமனத்துக்கு காரணம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணி இன்னும் காணாமல் போயிடாதீங்க. இன்னொன்று பவர் எவ்வளோ பெரிய முக்கியன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்க கரண்ட்டில் இருக்கிறவங்கள விட உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆகக்கூடாதுன்னு அதிமுகவை கூட நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தயாரான திமுக. அதுக்கு ஒரே காரணம் பவர். அந்த பவர் கையில் இருந்தால் என்ன வேணால் பண்ணிடலான்றது அவங்களுக்கு தெரியும். எடப்பாடியை வச்சு எடப்பாடி மூலியமாக டிவிக்கேவை சல்லியாக நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணது தான் அவங்க நினச்ச அஜெண்டா. அதை உடச்சி தவிடுபொடியாக்கிட்டாங்க. ஓகேவா? திருப்பி அந்த பேட்டர்னில் நீங்கள் செயல்படணும்னு நினச்சா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. பவர் இல்லைனா கூட நேர்மையாக இருந்தால் கூட 5 வருஷம் தான் பவர் இல்லாமல் போயிடுவோம். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா மொத்தமாக அவங்களே இல்லை. நான் சொல்கிறேன், அதாவது அதிமுக அழிஞ்சிரும் அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன். நீயே நிறைய தடவை அது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்க. ஆனால் அதிமுகவுடன் திமுகவும் சேர்ந்து தேயிற போதா அப்படின்றது தான் உங்களுடைய செயல்பாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கூட்டணியில் இருந்தவங்களே நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லி சொல்லியிருக்காரு, எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி ஆட்கள் கூட தொண்டர்கள் கூட மாற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பாக மாறுவாங்க. நான் சொல்கிறேன், பல கவுன்சிலர்ஸ் கூட அணிமாற தயாராக இருக்காங்க. கவுன்சிலர்ஸ், தலைவர், நகர தலைவர், எம்எல்ஏக்கள் இருக்கு. அது என்னென்னா இப்போ புதுசாக வந்த லெவல்லன்றது. இப்போது டிவிக்கே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுகவில் தனக்கு சார்பான எம்எல்ஏக்கள்லாம் யார் இருக்கோ அதை இது பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று இப்போது டிவிகே எம்எல்ஏவை பேசுகிறீங்களே, இது பேர் என்ன? அவங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் சேர்றாங்க, அது பேர் குதிரை பேரம். கரெக்டாக சொன்னீங்க. சரியா? நீங்கள் இங்கேருந்து விலைக்கு பேசுகிறீங்க, இதுதான் உண்மையான குதிரை பேரம். என்ன சொல்கிறீங்க? 100 கோடி ரூபாய் ஆஃபர் கொடுக்குறீங்க ஒரு எம்எல்ஏக்குன்னா 100 கோடி ரூபாய். எங்கேருந்து வச்சு உங்களுக்கு 100 கோடி ரூபா? 100 இல்லை, அவங்க அதான் நான் சொன்னேன்னே, இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன். 50 எம்எல்ஏ கூட வாங்குவாங்க. 5000 கோடி நாளைக்கு அவங்களால இறக்க முடியும். பட் இதை பார்த்துட்டு மத்திய இடியும் மாநில உளவுத்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்கள் இம்மிடியட்டாக இதுக்கு ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணுறத அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வெறும் இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவரை என்கொயரி பண்ணுறீங்க, அவர் யாரையும் சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லாமல் இவர் பேர் மட்டும் பதிவு பண்ணால் பிரயோஜனம் இல்லை. இவருடைய கால் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், டேட்டா எங்கேருந்து எந்த கனெக்டில் லிங்க் ஆகிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எங்கேயாவது ஏதாவது ஒரு லிங்க் வந்திருக்கும். இந்த செந்தில் பாலாஜி தம்பி இருக்கார்ல சார், அசோக் குமார், அவரை போயிட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணலான்னு போகிறப்ப அவரும் தலைமுறை ஸ்பெஷலிஸ்ட். அவர் தலைமுறையிலே ஸ்பெஷலிஸ்ட்டு. பட் அதாவது இங்கே உள்ளூர் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணாமல் வச்சாங்க. அவர் இங்கே கூட இருந்திருப்பார், வெளிநாட்டில் இருந்தாருன்னு கதை விட்டுன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஆள் தான். பட் இந்த ஆட்சியில் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அரெஸ்ட் பண்ணுறது உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு சரியான வேலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ நாளைக்கு 2 விஜயபாஸ்கர்களும் தாவேக்கால இணைய போகிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க ஊன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் கோட்டீஸ்வரன் அவருடைய பேட்டிகளில் பார்த்தேன். பல பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்யா உங்கள் கட்சி திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி, நீங்கள் திமுக தயவை வாங்கி ஆட்சி அமைக்கலான்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க திமுக கூட போய் ஆட்சி அமைக்க போனீங்க, அதனால் இந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலையில் இதை தவறான வழியில் கொண்டு போகிறாரு
அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றுக்கு யோசிக்கிறது எப்படியா தவறுன்னு ஆகும். அதுக்கு ஒரு தவறுன்னா இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், இங்கே பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ஒவ்வொரு நேரமும் இவங்க இந்த வேலுமணி அவர்களோட இன்டர்வியூ நேற்று கூட பார்த்தேன், எல்லாமே பெரிய ஜாமவான். இந்த ஜாமவான்கள் பண்ண தவறு தான் இன்றைக்கி எடப்பாடியே இந்த நிலைமையில் உட்கார வச்சது. அது உங்களையுமே இன்றைக்கி குத்துச்சு. நீங்கள் முன்னாடியே ஒழுங்காக ஜாதியாக இருந்திருந்தோன்னா ஓகேவா, அன்றைக்கி இருந்த பதவி ஆசை, அன்றைக்கி இருந்த காசுக்கான ஆசை உங்களை எல்லாத்தையும் வேற பின்னாடி ஓட விட்டுச்சு. அதுக்கான இதை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேவா, பேச நேர்மையாகுங்க. ஆமாம். சரி, அன்னைக்கு நான் எஸ்பி வேலுமணியை ஒரு விஷயம் சொல்கிறேன், எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த பதவியிலேருந்து இறங்க அளவுக்கு இருக்கும் போது கூட ஒரு 6 மாத காலத்தில் தயாராக இருக்கும் போது, அவர் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் கூட எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் தான் நம்ம ஜாதிகளில் இது வரைக்கும் வரலை, நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. அதாவது தினகரன் அவர்கள் இடைத்தேர்தலில் நின்று தொப்பி சின்னத்தில் ஓட்டு கேட்குற வரைக்கும் போயிட்டு ஃபஸ்ட்டு தொப்பி முதலமைச்சர் எடப்பாடி முதற்கொண்டு போட்டுட்டு வந்து ஓட்டு கேட்டு அதை அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ளே நடந்த பேச்சுவார்த்தையில் இவங்களே பெட்டிஷன் போட்டு அந்த இடைத்தேர்தலை நிறுத்தினாங்க ஓகேவா. நிறுத்தி காலத்தை எடுத்து பண்ணிங்க. அன்றைக்கி நீங்கள் இந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த கஷ்டம் யாருக்குமே வந்திருக்காது, முடிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதிமுக சொல்லியோ இப்படி முடிச்சு விட்டீங்க. இப்போ அட்லீஸ்ட் உங்கள் எதிர்காலத்தை நம்பி வரீங்க அப்படின்னா டிவிக்கில் இணையதுனா கூட எனக்கு நல்லா இன்னும் நான் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்றைக்குமே கட்சி ஆட்களை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பதவி மேபி மாற்றி கூட கொடுக்கலாம், அமைச்சர்களை கூட மாற்றி கொடுக்கலாம், அவங்க எதை வேணால் நம்ம பண்ணலாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் தொண்டர்களையும் தன்னை நம்பியிருந்தவங்கள விட்டுற மாட்டாங்கன்றதுக்கு நான் வந்து அதை ரொம்ப முழுசாக நம்புறேன். ஏன்னா தாவேக்கானுக்கு ஆட்சியில் இருக்கிறது முக்கியமான காரணமே அந்த விசுவாசம் தான் சார், அந்த கட்சிக்குள்ள இருக்கிற விசுவாசம். அது ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக ஒருத்தர் அரெஸ்ட்னு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? சரியா, இது குதிரை பேரமா தானாக ரிசைன் பண்ணிட்டு வந்து கட்சியில் சேர்ந்தது குதிரை பேரமா? இது கிளியரான குதிரை பேரம், பச்சையா தெரியும். அப்போ நீங்கள் குதிரை பேரம்னு பேசுறதை நிறுத்துங்க, இல்லைன்னா உங்களையும் தொடச்சி எறிகிற அளவுக்கு தயாராகிடுவாங்க. குதிரை பேரம் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். ஆமாம். ஸோ நீங்கள் செய்கிறது தவறு திருத்தி கொள்ளுங்கன்றோம். திருத்தலைன்னா தானாக திருந்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். தாபாய்க்காவுடைய அந்த அனைத்து கட்சி கூட்டம் சார் அழைப்பும் விடுத்திருந்தாங்க, எல்லா கட்சிக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் மட்டும் போய் சேரவே இல்லை சார், என்ன சார் காரணமாக? அவங்களுக்கு யாரோ ஆழ் மனசில் நம்ம பெரிய கட்சின்னு பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க சீன் போடுற நேரத்தில் இருக்காங்க. என்னது, இவனுக்கு சீன் போடுற அளவுக்குலாம் உங்களுக்கு இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணாங்களே அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாம். ஆமாம், இவங்களெல்லாம் அப்படி தான் ஹேண்டில் பண்ண. இவனுக்கு மரியாதை கொடுத்தா ஓவராக, அதாவது ஏதோ சொல்லுவாங்க பழமொழி, அது வேணாம், நல்லாவும் இருக்காது. பெரியவங்களாக இருக்காங்க எல்லாரும். என்ன உங்களுக்கு இத்தனை நாள் என்ன நடந்துச்சு? உன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் உன்னால் சுயேட்சையாக பண்ணிட முடியுமா? அங்கே அந்த நோக்கியா இது சாம்சங் இதுக்கு பண்ணும் போது அரசாங்கம் எவ்வளோ உங்களுக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கமே போகிறதில்லை. நீங்கள் இவங்களுக்கு ஆதரவு கூட்டணிக்கு இப்போ ஒரு மீட்டிங் போகிறதுல என்ன, உள்ளே பங்கு பெற்றீங்க, ஆதரவும் கூட்டி போனால் என்ன இல்லை, ஒருவேளை கேபினெட்டில் இல்லாதனால பங்கேற்கலையா? அவங்க இப்போ கம்யூனிஸ்ட் இப்போ கேபினெட்டை பற்றி எதிர்பார்க்க மாட்டாங்கன்னுவாங்க. ஆனால் ஆன்லைனில் காசு 100 கோடி ரூபா வாங்குவாங்க, புரியுதா? ஒயிட்டில் வாங்குவாங்க. பிளாக்கில் வாங்கினது என்ன இப்போ கள்ள பணம்? நாங்கள் ஒயிட்டில் எல்லாம் வாங்குறோம், அது நல்ல பணம். ஓகே, அது கல்லாப்பட்டி கூட்டணியில். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான ஆளுகளில் தான் இருப்பாங்க. நீங்கள் தேவையில்ல, கம்யூனிஸ்ட்லாம் விட்டுலாம் வந்தால் வரட்டும், வராகட்டி போட்டு டிவி கேட்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இப்போவே 6 எம்எல்ஏ ஆயிடுச்சு, இன்னொரு 10 எம்எல்ஏ வந்துடும். ரிசைன் பண்ணிட்டு அவங்கவுங்க தேர்தலில் நின்னாங்கன்னா, இதில் தேர்தலானே சீக்கிரம் தேர்தல் அறிவிக்கணும். இதில் என்ன மேட்டர்னா, அட்லீஸ்ட் 6 மாதம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலை தள்ள முடியாது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் போது வேறு வழியே எல்லாமே இதையும் சேர்த்துருவாங்க, அதில் எந்த மாற்றம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மேபி அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசில் எலெக்ஷன் வருது. ஸோ எப்போவுமே ஒரு மாநில எலெக்ஷன் வரும்போது இங்கே இடைத்தேர்தல் அப்படி இல்லைன்னா நீ இந்த உள்ளாட்சி தேர்தல் வரனா அதோட சேர்த்து கூட இதை வச்சிடலாம், அதில் பிரச்சனை இல்லை, அது பண்ணலாம். வாய்ப்பு இவங்க இழுக்கிறதுனா அது வரைக்கும் தான் இழுக்க முடியும். ஓகே, அதுக்கு மேலே இழுக்க முடியாது. 6 மாதத்திற்குள் அப்படின்னா ஜூன்லேருந்து 6 மாதம்னா டிசம்பருக்குள் அப்படி தான் அறிவிக்கணும். இப்போ எல்லாருக்குமே அறிவிக்கணும். இப்போ 6 தொகுதினா இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள, ஆனால் அறிவிக்கிறதுக்கு டிலே பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது.
ஸோ அப்படி டிலே பண்ணாங்கன்னா மார்ச் உள்ளாட்சி தேர்தல் பிளானில் இருக்குது, அதோடு இணைஞ்சு வரும். இல்லை உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா, எவ்வளோ ப்ரீபோன் பண்ணாங்கன்னா அதோடு சேர்த்து இது நடத்த வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அடுத்தபடியாக இப்போ போன ஆட்சியில் வந்து ஏகப்பட்ட முறைகேடுகள், குறிப்பாக சொன்ன வேலை வாங்கி தரதா பல பேர் ஏமாத்தினாங்கன்ற மாதிரி இந்த மாவட்ட சில சிற்றரசன் ஒருத்தர் இருக்கார். அவர் அண்ணா நகர் தொகுதியில் கூட திமுக சார்பாக நின்னார். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசணும்ல, ஞானி சிவசங்கர் அவர் வந்து இன்னைக்கு சம்மன் கொடுத்து இது விசாரணைக்கும் கூப்பிட்டுருக்காங்களாம். தொடர்ந்து இந்த புகார்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இது தொண்டு தொட்டு நடக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பேர் காசு கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்கன்ற டேட்டா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ன்றது எனக்கு தெரியும். எந்தெந்த இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தை வரைக்கும்னு. ஒரு ரேஷன் கடையில் எடை போடுற இதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் வாங்கினவங்களாம் இருக்காங்க ஜாபில். அது 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன். இது என்னென்னா இவங்க ஊழலை அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க. நீ காசு கொடுத்தனா என்ன ஆகுது, அவனுடைய வேலை அந்த காசை சம்பாதிக்க உள்ள போய் அரிசியில் கை வைப்போம். ஸோ இப்படி தான் இவங்க உருவாக்குறாங்க. இந்த முறையை உழைக்கிறது தான் இந்த ஆட்சியுடைய குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ நேர்மையாக எல்லாத்தையும் எடுக்க போகிறோன்றாங்க. அதனால் பல மாற்றங்கள் வரும். இப்போவே நிறைய பேர் மக்கள் அதை கண்கூடாக பார்க்குறாங்க. ஸோ இதை அப்படியே கண்டினியூ போகணும். இதில் என்ன பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அரசாங்க விழிப்புணர்வோடு இருக்கணும்னா, அரசாங்க ஊழியர்களே நிறைய இடத்துல பிளாக் ஆகும்போது ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி பல செயல்களை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள வச்சு சப்போஸ் இந்த மாதிரி போனால் இன்னொன்று ஆட்சி பரவாயில்ல விட்டாலும் நம்ம மக்கள் மொத்தமாக 234 நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி அவசரப்பட்டும் நம்ம எந்த விஷயமும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதிகாரிகள் நமக்கு ஆப்பனண்ட்டாக இருக்காங்க. அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக மாற்றுற வரைக்கும் நம்ம அந்த கால்குள்ளே நம்ம அந்த ரிஸ்கை எடுக்கக்கூடாது. ஸோ ஆட்சி அப்படியே கண்டினியூ என்னன்னாலும் நடத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், அதிமுகவை உடைக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. அதிமுகன்றதை மெயின் அதிமுகவாக வேறு மாற்றி எடப்பாடி பின்னாடி ஒரு 5 பேர் 10 பேர் போனால் போது விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஆதரவு வாங்கிட்டா சூப்பராக போயிடும், பிரச்சனையே இல்லை. போனால் போதுன்னா பாவம் பட்டு விட்றீங்களா சார்? இல்லைப்பா, சும்மா கூவின்னு இருப்பான்ல, அண்ணனால் பதவி பெற்றவன், கோஷம் போடுறது, அண்ணனால் பதவிக்கு வந்தவன், பணம் சம்பாதித்தவன், உற்றார் உறவினர், ஊர்குலத்தார் அப்படி இப்படின்னு நம்ம இவர் அஜித் டைலாக் மாதிரி மொத்த அந்த குடும்பங்கள்லாம் இருக்க தானே செய்யும். அது அப்போ பொறுமையாக வரும், லேட்டாக வரும், அவ்வளோதான். இப்போ கூட இத்தனை வருஷம் ஆனாலும் சசிகலா அவர்களுக்கும் சில ஆதரவாளர் இல்லையா, டிடிவிக்குன்னு சில ஆதரவாளர் போலையா, அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்க அவ்வளோதான், அதை விட்டுருவோம். ஓகே 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 சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.